சார் இந்த சிக்னல் வந்து உண்மையிலேயே வந்து ஓல்டு சிக்னல் தானா, அல்லது இப்போ ஏற்கனவே ரிப்பேர் ஆகி பழைய சிக்னல் தானா, இல்லைன்னா நம்ம இப்போ மற்ற மேலை நாடுகளில் நீங்கள் கூறியது போல் மேலை நாடுகளில் உள்ளது போல் அந்த ஒரு நவீன சிக்னல் முறை இந்திய ரயில்வேயில் இல்லையா? தொடர்ந்து வந்தே பாரத் ரயில் மற்ற ரயில்கள் நவீனமயமாக்கம்னு சொல்கிறாங்க. நிறைய ரயில் நிலையங்களும் இது போல் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பழைய ரயில் நிலையங்களுக்கும் இப்போ உள்ள ரயில் நிலையங்களுக்கும் நல்ல மாடர்ன் நவீன ரயில் நிலையங்கள் வந்து அதை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிக்னல் வந்து உண்மையிலேயே அது வந்து இப்போ உலகம் முழுவதும் மற்ற ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிக்னல் தானே. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரயில் விபத்துகள் வந்து இந்த அளவுக்கு ஏற்படுது. மற்ற நாடுகளில் இந்த அளவுக்கு அடிக்கடி தொடர்ச்சியாக விபத்து ஏற்படுவதாக செய்திகள் வந்து வருவதில்லை. அதனால இந்த இப்போ உள்ள சிக்னல் சிஸ்டம் வந்து இது வந்து ஒரு மாடர்ன் சிஸ்டம் தானா, இல்லைன்னா இது ரொம்ப ஓல்டா சார்? இல்லை, இது வந்து ஓல்டு தான். அது மட்டும் இல்லை, இந்த சிக்னல்ல இன்னும் அது வந்து நவீனப்படுத்த வேண்டும்ங்கிறது கோரிக்கை இருக்கு. சரி, நவீனப்படுத்த வேண்டும்ங்கிறது திட்டம் இருக்கு. ஆனா நிதி ஒதுக்கீடு கிடையாது. சரி சரி. அது மட்டும் இல்ல, அதுல வந்து இப்போ நவீனப்படுத்துறான்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா ஆட்டோமேட்டிக் சிக்னல் போட்டிருக்கான். போட்ட இடத்துல என்ன பண்றான்னா கான்ட்ராக்ட் பிரைவேட்டைஸ், அவனே போடுவான், அவனே ரிப்பேர் பண்ணுவான். அதனால என்ன கான்ட்ராக்ட்காரன் வந்து அதுக்கான திறமையான தொழிலாளி கிடையாது. சோ இதெல்லாம் கான்ட்ராக்ட் தொழிலாளி. இதெல்லாம் வந்து காரணமா இருக்கு. சிக்னல் வந்து இல்லை, நான் சொல்லுது ஃபாரின்ல மேலே ஐரோப்பிய நாடுகளில் அந்த ரயில் போக்குவரத்தில் அந்த சிக்னல்ஸ் வந்து வேற சிஸ்டம் வந்துட்டா, இல்லை நம்ம இதே சிஸ்டம் தான் வச்சிருக்கோம். நம்ம இன்னொன்று ரயில் நிலையங்களில் அந்த பச்சை கொடி சிகப்பு கொடி மற்றபடி மேனுவல் அண்டு இது ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. இதில் இந்த சிக்னலில் மற்ற நாடுகள்லேயும் இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான் இருக்குதா, வேற இதை விட அட்வான்ஸ்டு சிக்னல் இருக்கான்னு கேட்குறேன். மற்ற நாடுகளில் அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருக்கு. இங்க உதாரணமா வந்து அது வெறும் சிக்னல் மட்டும் இல்ல, லெவல் கிராசிங் கேட் எல்லாம் மாத்தணும். லெவல் கிராசிங் கேட் எல்லாம் ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜா மாத்தணும். சரி, செவரு கட்டணும், ஓரம் பூரா செவரு கட்டணும். சரி, இதெல்லாம் கட்டாம வந்து வந்தே பாரதும் இது புல்லட் ட்ரெயினும் விட்டு என்ன புண்ணியம்? அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களே ஒழிய இந்த சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தே பாரத் புல்லட் ட்ரெயினுங்கிறது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இருக்கிற சிக்னலை ஒழுங்கா ரிப்பேர் பார்க்கணும், தண்டவாளங்களை முறையா சீரமைக்கணும், காலி பணியிடங்களை நிரப்பணும். இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்பிடும்போது இந்த தேவையற்ற நவீனமயமாக இப்போ எதுக்கு அந்த புல்லட் ட்ரெயின் வந்தே பாரத் திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தண்டவாளங்களே நீங்க சொன்ன மாதிரி பல ஆயிரம் மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு சரி செய்யாம இருக்கு. மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு 1,25,000 கோடி செலவு பண்றீங்க. அந்த 1,25,000 கோடி சிஏஜி சொல்லியிருக்காரு. இந்த சிக்னல் பழுது, தண்டவாளம் பழுது, பிரிட்ஜ் பழுது, இதுக்கெல்லாம் 1,00,000 கோடி செலவு பண்ணி எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுங்கன்றாரு. அவன் வந்து 1,00,000 கோடி ஒதுக்க மாட்டேங்கிறான். ஆனா 4-5 வருஷத்துல 1,00,000 கோடி ஒதுக்கி செலவு பண்ணலாம்ல, அது பண்ண மாட்டேங்கிறான். அப்போ இது வந்து மெகா அறிவிப்புகள், வந்தே பாரத், அப்புறம் வந்து புல்லட் ட்ரெயின், இதெல்லாம் காட்டிட்டு பெரிய பெரிய ராமர் கோயில், பெரிய பெரிய 160 அடி சிலை, இதுதான் அவங்களுடைய அறிவிப்பா இருக்க ஒழிய வந்து உண்மையான தேவையான செலவுகளை அவங்க பண்றதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 45,000 கோடி கவச்சுக்கு தேவை. சரி, ஆனா அவங்க ஒதுக்கி இருக்கிறது 1,100 கோடி இந்த வருஷத்துக்கு. 45 வருஷம் ஆகும். இதே நேரத்துல அயோத்தியாவில ராமர் கோயில் கட்டினாங்க. 4 வருஷத்துல அவங்க 49,000 கோடி செலவு பண்ணி அந்த ஸ்டேஷன், ஏர்போர்ட், ரோடு இதெல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. 49,000 கோடி அங்க செலவு பண்ற நீனு நாட்டு மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடிய இந்த ரயில் மோதலை தவிர்க்கணும்னா நீ வந்து 45,000 கோடி செலவு பண்றதுக்கு ஏன் தயங்குற? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா ஓகே சார், அந்த கவச் சிஸ்டம் இப்போ எவ்வளவு பொருத்தப்பட்டிருக்கு? இது முழுமையா ஒருவேளை பொருத்தப்பட்டால் இந்த விபத்துகள் தொடர்பான அந்த தகவல்கள் மற்றும் அந்த விபத்து தடுத்து நிறுத்த முடியுமா சார்? அதாவது ஒன்று மோதிரத்தை தடுத்து நிறுத்த சார் கவச் செயல்படுற முறை எப்படி செயல்படுறது? அது கவச் எப்படின்னா, இப்போ வந்து ரயில்வே அமைச்சரே என்ன பண்ணாருன்னா, ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு என்ஜின்ல ஏறிட்டாரு. சரி, ஏறி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காட்டினாரு. அந்த என்ஜின்ல அதுல வந்து என்ஜின்லயும் கவச் இருக்கும், ஸ்டேஷன்லயும் கவச் பொருத்திருப்பாங்க, சரி, தண்டவாளத்திலயும் பொருத்திருப்பாங்க. சரி, 2 என்ஜின்லயும் பொருத்தி இருந்தாதான் சாத்தியமாகும். 2 என்ஜின்லயும் பொறுத்ததுனால இந்த அது வந்து ட்ரெயின் போகும்போது சிக்னல் டேஞ்சர்ல இருந்ததுன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னல் அது வந்து பிரேக் வந்து தானா அப்ளை ஆயிடும்.
ஓ சிக்னலில் அப்ளை ஆகி வண்டி நின்றுடும். டிரைவர் வந்து பிரேக் போடலனாலும் வண்டி தானா பிரேக் போட்டு நின்றுடும். சரி சரி. ஸோ இதுதான் வந்து இது வந்து 4G டெக்னாலஜியில் 4G இதில் சிஸ்டத்தில் இது ஒர்க் பண்ணது.